ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை பார்த்துடுங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன். இதுதான் என்னுடைய ஒர்க் ப்ளேஸ். இங்கே உட்காந்து தான் நான் வந்துட்டு பஞ்ச் நீடலோ இல்லை பெயிண்டிங்கோ எதுனாலுமே என் ஹஸ்பண்டும் இங்கே உட்காந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணுவாங்க. இதுதான் எங்களுடைய ஒர்க் ப்ளேஸ். இது வந்து ஒரு மாதிரி கிளம்ஸி ஆயிடுச்சு. அங்கங்கே எல்லாத்தையும் கச்சன்னு போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதை தான் காட்ட போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்ட்ஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன், அதை எங்கெங்கே வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கினதாக இருந்தால் முடிஞ்ச நான் வந்துட்டு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள். இப்போ வீடியோ பார்த்துட்டு இந்த குட்டி ட்ராயர் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் ரொம்ப உள்ள கச்சன்னு. நான் முடிஞ்ச அளவு எல்லாமே வீக்லி ட்வைஸ் க்ளீன் பண்ணுவேன். இருந்தாலும் ஒரு சில இதை கை வைக்க மாட்டேன். அதில் இது ஒன்று முக்கியமானது. இதை வந்து நான் பெயிண்டிங் பண்ணும்போது பெயிண்டிங்கோட திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். எல்லாமே வந்துட்டு புதுசில் ஏதாவது ஒன்று கற்றுக்கும்போது வாங்கி குமிச்சு வச்சுடுவேன். இது தேவை இது தேவைன்னு. ஆனால் அதை யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். பார்க்க அழகாக இருக்குது போகும்போது. இப்போ நான் பெயிண்டிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பெயிண்டிங் கற்றுட்டு இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நான் கடைக்கு போகும்போது பார்த்தேன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். இப்போ நான் பஞ்ச் நீடல் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அதுக்கு தேவையானது என்னெல்லாம் நான் பார்க்குறேனோ அதை எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் வாங்கி இப்படி எல்லாம் குமிச்சு பொருளாக சேர்ந்து போய் கிடக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. பண்ணுவேன். அதுக்கப்புறம் அடுத்து எதனா ஒரு ஒர்க் பண்ணும்போது அவசரமாக எடுக்கும்போது வந்து அது மறுபடியும் கிளம்ஸி ஆகிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். இது எல்லாமே இந்த எம்ப்ராய்டிங் த்ரெட் வச்சுருக்கேன். இந்த ட்ராயர் வந்து எங்கே வாங்கினேன்னா, நான் எங்கள் பக்கத்தில் பெரம்பூரில் ஒண்டர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. ரொம்பவே ஒண்டர்ஸ்ன்ற பேருக்கு ஏற்ற போதே அவ்வளோ இதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனேன். அப்போ வந்துட்டு அவ்வளோ ஐட்டம்ஸ், கீச்சனுக்கு மட்டுமே அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. அங்கே போனால் எனக்கு கண்டிப்பாக எதுனா வாங்காமல் வர முடியாது. அந்த மாதிரி அந்த ப்ரைஸ் இருக்கும். இந்த மேக்கப் பவுச்சு, அப்புறம் குழந்தைங்களுக்கான ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் பார்த்தா கலெக்ஷன் எல்லாமே நிறையா இருக்கும். அப்போது அங்கே வந்து இந்த இது பார்த்தேன். இது ஆன்லைன்லேயே நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது அங்கே பார்த்தனால இது வாங்கிட்டேன். இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 300 அந்த சம்திங்கில் வந்துச்சு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வந்து நான் அங்கேருந்து மெயினாக நான் இது வாங்கினது அப்போ எதுக்குன்னா, மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த இயரிங்ஸ், ஹேர் பேண்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து என்னென்னா, இது பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு, ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். அந்த ஒரு பேப்பர் ஸ்டம்ப்பு அதை வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வாங்கி அப்படியே புதுசாக இருக்குது. 60 ரூபா தானே, அதனால் வாங்கிட்டேன். அப்படியே இருக்குது, இன்னும் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இது வந்து கிளேயும் ஒரு டைமில் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் அப்படியே இருக்குது யூஸ் பண்ணாமல். அப்புறம் இது வந்துட்டு அந்த அது என்னது, ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் வந்து வாட்டர் ஃபால்லாம் கொடுக்குறதுக்கு இந்த ஒயிட் மார்க்கர் தேவைப்படும்னு எதுவும் வாங்கினேன். அப்புறம் ஒரு பென்னு சும்மா வாங்கிக்கலான்னு வாங்கினேன். இந்த பென்னு எதுக்கு இதில் இந்த நம்பர்லாம் போட்டிருக்குன்னு தெரியல. அப்போ வந்து எனக்கு இது ஏதோ தேவைப்பட்டுச்சு வாங்கினேன். ஆனால் இப்போ தேவையில்லை, அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இந்த மாஸ்கிங் டேப்பு. இது வந்துட்டு பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குன்னு, அப்போது தேவைப்படுதோ இல்லையோ அழகாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த கட்டரோடு சேர்த்து வரும். இது 75 ரூபா தான் இருந்தது. இது எல்லாமே அந்த ஒண்டர்ஸில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு நோட்டு 100 GSM. இது வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஏதாவது ஆயில் பேஸ்டலோ இல்லை பெயிண்டிங்கோ இல்லை வாட்டர் கலர் கற்றுக்கிட்டா அது ஏதாவது ஒன்று பண்ணலான்னு வாங்கினேன். அப்படியே இருக்கு, யூஸ் பண்ணாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கொஞ்சம் குண்டு பின்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆரி கற்றுக்கிட்டு இருக்கும்போது வாங்கினது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் மாஸ்கிங் டேப் தான். இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இது ஒரு டைம் வாங்கினேன், அது ஒரு டைம் வாங்கினேன். அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் நிறைய வச்சுருக்கேன். இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவேன்னா, ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த பிளான்ட்லாம் வச்சுருப்பாங்க. அது கூட இந்த கல் போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து வரும்போதெல்லாம் 1 2ன்னு எடுத்துகிட்டு வர்றது பெயிண்டிங் பண்ணுறதுக்காக. இதில் வந்துட்டு ஒரு வண்டோ இல்லை ஒரு ஸ்ட்ராபெரியோ ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சும்மா எடுத்துகிட்டு வந்து அப்படி வச்சுருக்கேன். இன்னும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு ஸ்டிக்கி நோட்டு. ஃபஸ்ட்டு இதில் தான் ஆயில் பேஸ்டல் பண்ணேன். இதுதான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எதுனா நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எழுதி இப்படி ஒட்டி வச்சுட்டு டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கணும்ன்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கினேன். ஆனால் அதுவும் அப்படியே வச்சு எல்லாம் அந்தந்த டைம் நான் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேன்வாஸ் போர்டு, அந்த பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்த
டைமில் ஒரே ஆர்வத்தில் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் இருக்குது. இன்னும் வேறு சில கபோர்ட்லலாம் இன்னும் நிறைய பெரிய கேன்வாஸ்லாம் இருக்குது. இதில் பத்தாதுன்னு வைக்கல. இப்படி நிறையா வாங்கி குமிச்சு வச்சுருக்கேன். குண்டு பின்லாம் சதறி கிடக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த இதில் மாட்டிடலாம். இந்த குட்டி ட்ராயரை வந்து நம்ம வந்து கழட்டலாம். இந்த மாதிரி வரும். இப்படி தனித்தனியாக கழட்டி எடுத்துடலாம். எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவும் வெளியே வருமா தெரியல. இது நான் வெளியே எடுத்து பார்த்ததில்ல, ஆனால் வரும் தான். இந்த மாதிரி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அழகாக டேபிளில் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இது பார்க்க நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த குட்டியோண்டு இடத்துல வந்துட்டு இதை அடைஞ்சிடும். இப்போ இதை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீட்டாக வச்சிடுறேன். இது வந்துட்டு என்னென்னா, ஒரு வேஸ்ட் டைரியில் உள்ளது நடுவில் வரும். அதை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிவிட்டு சைடில் 2 சைடும் கட் பண்ணி வச்சு நூலெல்லாம் நான் சுற்றி வச்சுருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எதை பார்த்து ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, நான் ஒரு செட்டு பஞ்ச் நைடர் ஆர்டர் போட்டேன். அது கூட வித்தியாசமாக அது கூட ஃப்ரீயாக வந்துட்டு இது வந்தது, பிளாஸ்டிக்கில் வந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அது மாதிரி நம்மளும் பண்ணால் சுற்றி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. சும்மா உங்கள்கிட்ட ஒரு கல்யாண அட்டையோ ஏதோ ஒரு திக்கான அட்டையோ கூட எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு இப்படி மாட்டி வச்சிட்டோன்னா கலண்டு வராமல் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட், இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எதுக்கு ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்கேன். அடிக்கடி இந்த பஞ்ச் நைடல் பண்ணும்போது ஒரு சிசரோ ஏதோ ஒன்று கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டப்புன்னு போட்டுட்டு அப்புறம் வேணுங்கும் போதே எடுத்துக்க ஈஸியாக இருக்கும். அதனால் இது இப்போ லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு இது. அண்ட் இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்னால் பெருசில், குட்டியில் இந்த மாதிரி. ஆனால் இதில் வந்துட்டு என்னென்னா, இந்த உட்டன் மட்டும் யாருமே வாங்காதீங்க தயவு செஞ்சு. நான் இது தெரியாமல் நிறைய வாங்கி வச்சுட்டேன். 2-3 வாங்கி ஆரிக்கு யூஸ் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சது, இது வந்து டைட்டே ஆக மாட்டுது. இதை வந்து மேலே வந்துட்டு ஒரு நாடா மாதிரி சுற்றியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்க்ரூ வந்துட்டு டைட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே நம்ம போயிட்டு டைட் பண்ணிவிட்டு ரொம்ப டைட் ஆகிடுச்சு அப்படின்னா கழட்டுறது வந்து இப்படி இடித்து ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை. கொஞ்ச நாளில் இது வளைஞ்சிருது, இப்படி ஒரு மாதிரி வளைஞ்சிருது. அதனால் எனக்கு வந்துட்டு இந்த உட்டன் ஃப்ரேம் வந்து யார் வாங்கினாலும் யூஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிளாஸ்டிக்கில் வந்து இது நல்லா இருக்குது. இந்த ஸ்க்ரூ இப்படி டைட் பண்ண யூஸ் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப்புன்னு போட்டு கொஞ்சம் ஒரு விளிம்பு வந்து இப்படி இந்த மாதிரி தள்ளிட்டு இருக்கும். இது வந்து இப்படி மேலே நிற்கணும், இது வந்து கீழே இப்படி போகணும். அந்த மாதிரி நம்ம மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வளையாது, கேப் எங்கேயும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். சும்மா எனக்கு அப்போ வந்து நான் கடைக்கு போகும்போது அந்த ஒண்டர்ஸில் தான் வாங்கினேன். இதுவும் இதான பிளாஸ்டிக்கில் டிஃப்ரெண்ட் சைஸில் இன்னும் நிறைய பெருசாக இந்த சைஸ்லலாம் பிளாஸ்டிக்கில் ஆன்லைனில் இருக்குது, தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்க்ரூ டைப் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு சில கேட்டிங்க. கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி வாங்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நெக்ஸ்ட் அதுவும் வாங்கணும். அந்த மாதிரி ஃப்ரேம் வாங்குங்க. ஆனால் இந்த மாதிரி உட்டன் மட்டும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் சிசர்ஸ் வந்து நிறையா வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்ச நாள் நல்லா வெட்டுது, அதுக்கப்புறம் மலங்கட்டியாக போயிடுது. இது வந்து
என் பாப்பாவுக்கு நகை வெட்டுறதுக்காக குழந்தையில வாங்கினது. இப்போ இது வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி வெட்டுதுன்னு தெரில. இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் இது இன்னொரு சிஸ்டரோட கேப்பு. இதெல்லாம் சார்ஜரோட குப்பை. இது ஒரு ஒயிட்னர். இந்த ப்ரஷ் வந்துட்டு வேக்கம் இல்லாதப்போ இதை வச்சு தான் டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். நல்லா தான் வந்துச்சு. ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். வேக்கம் ஈஸியாக இருக்கும், அதனால் வேக்கம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் குப்பை. இந்த மாதிரி சிசர்ஸ், இந்த மாதிரி குட்டி ஃப்ரேம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது ஒரு மினியன் பாக்ஸ். இது வந்து இனியா வச்சுருந்தா குட்டி பொண்ணு, அவட்ட இருந்து வாங்கி நான் எனக்கு தேவையான இதெல்லாம் வச்சுருக்கேன். டேப் இருக்குது, ஒரு மார்க்கர் இருக்குது, பென் இருக்குது, இந்த மெழுகு மாதிரி இருக்கிற ஒரு பென்சில், டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுறது, ரப்பர், அப்புறம் ஸ்கட்டரும் எரேசரும் சேர்ந்த மாதிரி ஒன்று. இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு திணிச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுச்லாம் வந்துட்டு, இந்த மேக்கப் பேகு, இந்த பவுச்லாம் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எதுக்குன்னா, ட்ராவல் பண்ணும்போது என் ஹேண்ட்பேக் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு இது வாங்கினேன். இது வந்துட்டு எவ்வளோ வந்தது அப்படின்னா 345 வந்தது. நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான் என்னை பொறுத்தவரை. இது கூட இந்த மாதிரி குட்டியாக 3 வரும். இது கூட ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், ஒன்று குட்டி குட்டி மேக்கப் ஐட்டம், அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம். 3 வரும். இப்போ ஒன்று என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வந்துட்டு இப்போ இது வந்து இவ்வளோ நாள் சும்மா கபோர்டில் தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் வந்து என் த்ரெட்டெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். என்னுடைய உலன் யான் எல்லாமே இதில் இப்படி இந்த மாதிரி கவர் போட்டு தான் கேவலமாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை இப்போ எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் இந்த மாதிரி சங்கியான் எல்லாத்தையும் இதில் வச்சிடறேன். அடுத்து வந்துட்டு இது வந்து ஒரு பொம்மை வாங்கினதில் உள்ள கவர். இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு என்னுடைய பஞ்ச் நீடில்ஸ் எல்லாம் இப்படி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து திறக்க மூடலாம் டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி அடிக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த நீடெல்லாம் வெறுமனை போட்டால் குத்திக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸோ இல்லை பவுச்சோ எதுனா இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. இது ஏதோ லலிதாவில் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த ஒரு ட்ராயர், இதில் வந்து நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம். இது வந்துட்டு எதில் வாங்கினாங்கன்னு தெரில. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வரும்போதே இருக்குது. ஆனால் இப்போ நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக பொருளாக போட்டு குமிச்சு வச்சுருப்பேன். இதை தான் மெயினாக வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணோம். இந்த ஒயிட்டாக இருக்கிறனால இந்த ஏரியாலாம் ஒரு மாதிரி தூசி வர அடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இப்போ மேலேயே எவ்வளோ கவலமாக வச்சுருக்கோம். இது வந்துட்டு இந்த வேக்கம் நான் யூஸ் பண்ணுறது. அது வந்து இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணி உள்ளே ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம். பார்க்க அழகாக இருக்கும். இதை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது அன்னைக்குள்ளது. ஃபஸ்ட்டு இந்த என் காம்பஸ் லேப்டாப் ரேக்குன்னு ஒன்று பண்ணேன், ஹஸ்பண்டுக்காகன்னு பண்ணேன். ஆனால் அவங்க இன்னும் யூஸ் பண்ணலை. நான் தான் இதில் வச்சு அப்படி வச்சுருக்கேன். ஏன்னா இதை வந்து நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இந்த கார்னர்லாம் இந்த மாதிரி நான் வந்து தச்சு, இந்த மாதிரி கார்னர்லாம் நான் வந்து தச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. நான் தான் இன்னும் பண்ணவே இல்லை. அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது அப்படியே இங்கேயே தான் இருக்குது.
மொய் கவர் மொத்தமாக எப்போவுமே நான் வாங்கி வச்சுப்பேன். அது அப்புறம் இது கார்பன் ஷீட்டு, பட்டர் ஷீட்லாம் இருக்குது. குப்பை பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு நோட்டு. இது அந்த மாங்க்லர், அது யூஸாகவே இல்லை. இது வந்து இந்த பாத்திரங்கள் ஸ்க்ரப்பர் வாங்கினேன், எதுவுமே நல்லா இல்லை. இதெல்லாம் டேப்லெட். அப்புறம் இது வந்து ஆரி மெட்டீரியலுக்குள்ள ஒரு பாக்ஸ் மட்டும் இங்கே இருக்குது, மற்ற எல்லாம் கீழே வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த சுண்ணாம்பு போடுற அப்போவும் எல்லாம் இப்படி இருந்தால் வாங்கி வாங்கி குமிச்சு வச்சுறது தான். எதுவும் இருக்குது. இது ஸ்கெட்ச் புக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆசையாக வாங்கி ஃபஸ்ட்டு பண்ண பெயிண்டிங்கு சூப்பராக வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கெட்ச் புக்கு. நல்லாயிருக்கும். ஒரு சில எல்லா பெயிண்டிங்கும் பண்ண வர இன்னும் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் பண்ணணும். பொம்மாவா? எல்லாமே நான் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணுவேன். அதை பார்த்து அப்படியே டிவியில் ஓட விட்டுட்டு அதை பார்த்து அப்படியே டிக்டோவாக பண்ணுவேன். அதனால் எனக்கு நல்லா வருது. அவ்வளோ ஏரியா இருக்குது. அப்புறம் பெயிண்டிங் இது வந்துட்டு எப்படி உரிச்சு எடுக்க நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே காய வச்சேன். அப்புறம் உள்ளே வச்சுட்டு அப்படியே மறந்துட்டேன் போல். இந்த அப்படி உரிச்சா நல்லா நீட்டாக வந்துடும். சும்மா கழுவுனா அங்கங்கே கொஞ்சம் கரை இருக்கும். இப்படி பண்ணும்போது நீட்டாக வந்துடும். காய வச்சதுக்கப்புறம் உரிச்சு எடுத்தணும். அக்ரலிக் பெயிண்டிங் தான். அதுக்கப்புறம் இதை நான் பண்ண அந்த பஞ்ச் நிடில் இது ஃபஸ்ட்டு பண்ணது இதுதான். இதில் தான் எனக்கு ரீச் கிடச்சி. இப்போது நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான மூல காரணமே இந்த ஒரு வந்துட்டு நான் எப்போவுமே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து நான் ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு எனக்கு யூடியூப்பில் ஒரு ரீச் கொடுத்ததே இந்த ஒரு இது தான். நல்லா இருக்கோ இல்லையோ இதை நான் பத்திரமா வச்சுக்க போகிறேன் கடைசியில். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராஜெக்ட். இது சரியாக வரல, அதனால் அப்படியே விட்டுட்டேன், கட் பண்ணிவிட்டு. அப்புறம் இதெல்லாம் அந்த பழகின டைமில் பண்ணது. இது இந்த க்ளோ ஸ்டிக்கு கூட வந்த க்ளூ கன் கூட வந்த க்ளூ ஸ்டிக்ஸ். அப்புறம் இது வந்துட்டு ஃபோம் ஷீட்டு. இது வந்து எனக்கு ஃபெல் ஷீட் கிடைக்கலங்கும்போது இது வாங்கி இதை வச்சாது மேனேஜ் பண்ணலான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட்டே இது ஃபெல் ஷீட்டே நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ அது அப்படியே இருக்குது. இதெல்லாம் பஞ்ச் நெடில். இதெல்லாம் நீட்டாக கழுவிட்டு பஞ்ச் நெடில் பண்ணணும் ஒவ்வொரு கேஸுக்கும். அதுக்காக வச்சுருக்கேன் பத்திரமா. இது வந்துட்டு மேக்னெட். இது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு யூஸ் பண்ணேன். இதெல்லாம் இந்த பெயிண்டிங் பண்ண டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். லெதர். கிளே ஆட் பாருங்க. இது வந்து இலையை அச்சு வச்சு அப்படியே பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு வாழை இலை நானே சும்மா கையில் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு கிளேலையுமே நல்லா பண்ணுவான், காயணும். இதெல்லாம் காயலை, இந்த இதெல்லாம் இன்னும் காயலை, அப்படியே இருக்குது. களைச்சா களைஞ்சிடும். ஸோ ஏர் ட்ரை கிளே வந்து இதெல்லாம் காஞ்சிடும். அதுக்காக இது வாங்கினேன். அதான் எல்லாம் வாங்கி அப்படியே சேர்த்து வச்சாச்சு. அப்புறம் இது வந்துட்டு இந்த ஒரு நைட் க்ரீம் ஸ்ருத்திகாவோட பிராண்ட்லேருந்து வாங்கி இப்போ அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் நல்லா பண்ண ஒரு கீச்செயின். அப்புறம் இது வந்து சும்மா ட்ரை பண்ணது. இது வந்துட்டு இதெல்லாம் பெயிண்டிங். இது வந்து உட்டன் ஸ்லைஸில் பண்ணது. இந்த சைடு ஒன்று பண்ணியிருப்பேன், இந்த சைடு ஒன்று பண்ணலாம். அப்புறம் இது ஒன்று பண்ணேன், அதெல்லாம் அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் இது பெயிண்ட்டு. இதுலேயும் கொஞ்சம் பெயிண்ட். இதெல்லாம் லூஸில் வாங்கினது, மொத்தமாக வாங்கினது. இதுதான் ஆயில் பெஸ்டல், கேமரோட ஆயில் பெஸ்டல். 25 ஷேட் இருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணி அந்த பெயிண்டிங்லாம் பண்ணது. அப்புறம் இது வந்து ப்ரஷ் பென் வாங்கினேன். இது யூஸ் ஆகல, சும்மா தான் கிடக்கு. அப்புறம் பாருங்கள்,
எனக்கு வந்துட்டு பெயிண்டிங் சின்னதுலேருந்தே சும்மா எனக்கு பண்ணுறதுனால நல்லா வர்றதுனால நான் பண்ணுறேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து புக்கெலாம் வாங்கி படிச்சுருந்துருக்காங்க, லேண்ட் பென்சில் ஷேடிங். அதுக்கு புக்கெலாம் இருக்குதுன்னு எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி இதெல்லாம் நான் பண்ணது. அந்த இதெல்லாம் வச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் சும்மா சும்மா பண்ணது. இந்த கேட் வந்து இதை பார்த்து பண்ணேன், நல்லா தான் வந்துருக்கு. இதில் வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்னு அப்படியே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. புரியல, எல்லாம் இங்கிலீஷில் இருக்கனால ஓரளவு தான் புரியுது. அப்புறம் இது ஆரி கிளாஸ்க்கு யூஸ் பண்ணது அந்த ஸ்டிச்சிங், அது எப்படி பண்ணினேன், அது பேர் என்ன, அதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். எனக்கு பின்னாடி எப்போ மறந்துச்சுன்னா பார்க்கும்போது புரியணுன்றதுக்காக எடுத்து எழுதி வச்சுருக்கேன்.